cuties! Hi! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா ஜம்முன்னு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகெயின் எல்லாருமே ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி வந்து வெயிட் லாஸ். எனக்கு இத்தனை வயசு ஆகுது, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? நான் வந்து டயட் பண்ணணுமா இல்லை கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாரோடைய மனசுலையும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை டிப்புன்னு சொல்கிறத விட நம்ம டெய்லியும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி, ஒரு சர்பத் குடிக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க், சர்பத் குடிச்சு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம்? வாட், சர்பத்தா? நிஜமாவே வந்து சர்பத்தால் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிஜமாவே இது வந்து ப்ராங்க்லாம் கிடையாது. யாரும் வந்து தம்ப்நெயில் பார்த்து வெறும் ஏமாறலாம் வேணாம். உண்மையாகவே நாங்கள் ஒரு வேலிடான விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூஸ்ன்னு சொன்ன உடனே அது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி, கற்றாழை ஜூஸ் மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்குமா, ஐயோ மோசமாக, நம்மளால் குடிக்க முடியாத நிலைமைக்கு இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட் ஜூஸ். அதனால் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது, பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. எஸ், அவ்வளவு டேஸ்டியான ஒரு விஷயத்த டெய்லி நம்ம சாப்பிட்டு நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ண போகிறோம். அதுவும் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல். நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட போய் கெஞ்ச வேணாம், அம்மா எனக்காக ஜூஸ் போட்டு கொடுமா ப்ளீஸ்மா, டைம் ஆகுதுமா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே வேணாம். நானே கிச்சன் போவேன், 2 minutes ரெடி பண்ணிவிட்டு நானே வந்து குடிச்சிருவேன். இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆஃபீஸ் வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவ்வளோ சிம்பிளாக நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஓகே, ஸோ அது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கடைக்கு போக முடியலன்னா அதோட ஆன்லைனில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளவு சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அது என்ன பொருள் இப்போயாவது சொல்ல போகிறீங்களா மாட்டிங்களா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், அந்த பொருள் வேறு எதுவுமே இல்லைங்க, கோகும். எஸ், கோக்கும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் கொடும்புளி அப்படின்னு சொல்லலாம். கொடும்புளி வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில், அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வைக்கிறோம்ல, குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கருப்பு புளி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த புளி யூஸ் பண்ணாமல் ஒரு 500 years வரைக்குமே நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்தது வந்து இந்த கொடும்புளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னமுமே வந்து கேரளாவில், மகாராஷ்டிராவில், அதுக்கப்புறம் குஜராத்தில், இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து மெயினாக இந்த கொங்கன் பெல்ட்லலாம் வந்து இந்த கொடும்புளியை தான் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த கோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடும்புளியோட ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாக்டாக இருக்கிற கொடும்புளியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. கோக்கும் அப்படிங்கிற இந்த வெரைட்டி வந்து இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க கொடும்புளியோட ஹிஸ்ட்ரி. இவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எக்ஸாமில் எழுத போகிறதில்ல. ஓகே, ஸோ இது வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பழமாக கிடைக்கும். ஓகே, அண்ட் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்காது. அதனால இதோட பீசஸை வந்து வெட்டி வெயிலில் காய வச்சு பேக்கெட் பண்ணி நமக்கு வந்து விற்பாங்க. அது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த பேக்கெட் எப்படி இருக்கும், கொடும்புளி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு வந்து கோக்கும்னா என்ன, அது வந்து எங்கே கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதுக்காகலாம் சாப்பிட்லாம், அண்ட் அந்த ஷர்பத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த 2 minutes ரெசிபி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியப்படுது. ஓகே, ஸோ நிஜமாகவே இந்த சர்பத்தை குடிக்கிறது மூலம் நமக்கு வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிஜமாக நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சர்பத்தை நம்ம வந்து டெய்லி குடிக்கிறது மூலமாக நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாகும். ஓகே, ஸோ தட் நம்மளோட உடம்புல வந்து தேவையில்லாமல் அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து இருக்க போகிறதில்ல. அதனால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரப்போகிறதில்ல. லைக் கான்ஸ்டிபேஷன், டிசென்ட்ரி மாதிரியான வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வரப்போகிறதில்ல. அண்ட் அன்வான்டாக ஃபேட் எதுவுமே வந்து சேராது நம்மளோட வயிற்று பகுதியில். அதனாலையும் நமக்கு வந்து தேவையில்லாத எக்ஸஸ் ஃபேட் குறைஞ்சிது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு வந்து வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நம்புறீங்களா, நிஜமாவே இந்த கோக்கும் சர்பத் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து தேவையில்லாத ஃபேட் எல்லாம் நம்மளோட உடம்புல வந்து சேர போறதில்ல. இதை வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸும் ரொம்ப தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஹார்ட்டில் வந்து நிறைய பேருக்கு இந்த அடைப்பு இருக்குது, கொழுப்பு வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஓகே, ஸோ வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த கோக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது கூட ஆடட் பெனிஃபிட்ஸ்லாம் இன்னும் ஏதாவது இருக்கா, இல்லை வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால்
நெவர். இது கூட ஆடடாக இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான சம்மர் ட்ரிங்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 11 o'clock 11:30 போல் நம்ம வந்து வெயில் டைமில் இதை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்படியே குடிச்சோன்னு வைங்களேன், ஹபான்னு அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இளநீ குடிக்கலாம் அந்த நேரத்தில் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த இளநீ வந்து வெளியிலேருந்து வாங்கி குடிப்போம். அந்த இளநியே வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சோன்னு வைங்களேன், அந்த ஒரு 11 o'clock போல் டைமில் நிஜமாவே ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் நிறைய பேர் நடந்து போவாங்கல்ல, நடந்து போகிறதா இருக்கட்டும் இல்லை வண்டியில் போகிறதா இருக்கட்டும், நிறைய வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் ஆகும். அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இதை வீட்டிலேருந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன டம்ளர்லேயோ ஒரு சின்ன ஃப்ளாஸ்க்லேயோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா வெளியில் எங்கே வேணால் வச்சு குடிச்சிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்குல்ல, இதை கட் பண்ணிட்டோன்னே ஒரு ஜூஸ் மாதிரி வரும். அதை வந்து நம்மளோட காயங்கள் மேலே இல்லைன்னா வந்து தீப்புண் மேலே அவங்க வச்சிருவாங்க அப்படின்னா அது வந்து ஆயின்மெண்ட் மாதிரி செயல்படுமா. அதாவது அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக காயத்தை வந்து ஆற்றிடுமா. ஸோ இவ்வளோ ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இந்த கோக்கும்க்கு இருக்குது. அண்ட் இதை தாண்டி இதில் வந்து பொட்டாசியம், விட்டமின் B12, அதுக்கப்புறமா வந்து மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மினரல்ஸும் இந்த கோக்கும்ல இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, அதாவது எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய அந்த மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரியான ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையும் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப இதையுமே வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப அதிகமாக தாகம் எடுக்குமோ, யாருக்கு ரொம்ப வெயிலில் அலையிற மாதிரியான வேலை இருக்குது, பட் வந்து என்னால் டெய்லியும் இளநீ சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, நொங்கு வாங்கி உரிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சர்பத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் யாரெல்லாம் வந்து தீவிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வெயிட்டே பண்ணாமல் இந்த ட்ரிங்கை குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வளரிட்டுனா இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் யாராவது ஒபீஸான குழந்தைங்க, அதாவது குழந்தையிலேயே வந்து சில பேர் ஓவர் வெயிட்டடாக தான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம். அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை வந்து சாப்பிடலாம். ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து ஃபேட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆட்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு ரொம்ப கம்மி தான், கவலைப்படாதீங்க. யாருக்கு வந்து ரொம்ப ஹை பிபி இருக்கோ, ரொம்ப ஹை பிபி இருக்குது, அதுக்காக அவங்க வந்து மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மெடிக்கேஷன் முடிகிற வரைக்கும் மட்டும் அவங்க இந்த சர்பத்தை சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதில் கேட்குது. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க நான் இவ்வளவு நேரமாக நான் பேசிகிட்டு இருந்த கோக்கும் வந்து இதுதான். இது வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வந்து ஒரு 50 rupees கிட்ட வரும். எல்லா கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்க்குறப்போ இப்படி தான் இருக்கும். ஊற வச்சதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களுக்கு உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னா ஹாட் வாட்டரில் இது ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். பட் எனக்கு அவசரம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 hours ஆகும் இது ஊறுறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்க போகிறப்போ ஊற வச்சிருவேன், அடுத்த நாள் காலையில் இந்த சர்பத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ ஒரு 5 hours கிட்ட ஊறினதுக்கு அப்புறமா இந்த கோக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த விதமான இதுவுமே இருக்காது, எசன்ஸுமே இருக்காது. இதை எடுத்து நம்ம தூக்கி போட போகிறோம். இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டர் தான் நம்ம சர்பத்தோட பேஸ். இதில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, உங்களுடைய அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த கருப்பட்டி இல்லை வெல்லம் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து நீங்கள் இடித்து போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து கருப்பட்டி போடுறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருப்பட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் 2-3 சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதை வந்து கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாக் சால்ட்டும் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், அது வந்து ஒரே ஒரு பிஞ்ச். அடுத்ததாக சாட் மசாலா ஒரே ஒரு பிஞ்ச்.
இது வந்து இந்த நார்த் இந்தியன் கடையில் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே தூவுவாங்கல்ல, அதுதாங்க இந்த சாட் மசாலா. இதுவும் ஒரே ஒரு பிஞ்ச் போடுறேன். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஜல்ஜீரா பவுடர், அதையும் ஒரே ஒரு பிஞ்ச் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல். ஒரு வேளை உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லை சாட் மசாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது, அதனால நான் ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஆப்ஷனல், இதை வந்து விட்டுறலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் ஃபால் ஃபார் இட். உங்களோட ஃபேவரட் ட்ரிங்காக இதாகிடும். ஃபஸ்ட் டைம் நான் குடித்த உடனே இது வந்து என்னோட ஃபேவரட் ட்ரிங்க் ஆகிடுச்சு. அப்போலேருந்து நான் வந்து இது டெய்லியுமே குடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், சூப்பர். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்பத்தை வந்து டேஸ்ட்டாக குடிச்சு என்ஜாய் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதை குடிச்சு நம்ம வந்து வெயிட் லாஸும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி கிடைக்கலன்னா வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்குனே தனியான கடைகள் இருக்குல்ல, அங்கே வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வெளியில் போக முடியலன்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் லிங்கையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த பேக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரை பண்ணி தான் வந்து அவங்க பேக்கெட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணோன்னா ஒரு 10-15 நாள்லேயே இது வந்து தீந்துரும் இந்த பேக்கெட்டு. பட் மேக்ஸிமம் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்பத்தை வந்து குடிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு, ஏன்னா இது வந்து 3 டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிளாக் சால்ட் போடுறோம்ல, ஸோ வந்து உப்பு டேஸ்ட்டும் இருக்கும், புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், அண்ட் இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். எந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சோடனே உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சா அப்படிங்கிறதையும் சேர்த்து மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலமாகவே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். வேற என்ன, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டாடா பாபை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டியூட்டி என்னன்னா, நீங்கள் வந்து புதுசான வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சர்பத்தை ரெடி பண்ணுங்கள். ஓகே, பாய்.